உமா ஆனந்த் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் யாருன்னு. ஆமாம், பாஜக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஒரு கவுன்சிலர். மாநகராட்சி கூட்டத்தில் உங்கள் சோத்தில் உப்பு இருக்கா அப்படின்னு எல்லாரும் நல்லா கேள்வியை கேட்டு வெளியே போங்க அப்படின்னு எல்லா கவுன்சிலருக்கும் சேர்ந்து வெளியே போ, இந்த பாஷாவில் சொல்லுவார்ல ரஜினிகாந்த், உள்ளே போ அப்படின்ற மாதிரி வெளியே போ அப்படின்னு துரத்தி விட்டாங்க. இந்த அம்மா மாநகராட்சி கூட்டத்திலேருந்து வெளியில் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து வானத்துக்கும் பூமிக்கும் குதின்னு குதிச்சிருக்கிறாங்க. என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா சம்பிரதாயம் தான் எனக்கு முக்கியம் இருந்துட்டு போட்டோம். இப்போ அதில் எங்கே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, நீதிபதி சந்துரு தலைமையில் அரசு ஒரு கமிட்டி அமைச்சது. பள்ளிக்கூடங்களில் சாதி வெறி தலைவிரித்து ஆடுகிறது. வள்ளியூர் எங்கள் நான் படித்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பையனை வெட்டிவிட்டாங்க, தெரியும் உங்களுக்கு அந்த சம்பவம், சின்னத்துறை. அந்த மாதிரி பள்ளி மாணவர்கள் மத்தியில் சாதிய வெறி வளர்கிறது. அதை தடுப்பது எப்படி, அதற்கு என்ன செய்யணும்னு ஒரு நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு அதனுடைய அறிக்கை அரசுக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த அறிக்கையை பார்த்த உடனே இந்த மேடத்துக்கு கோபம் வந்துருச்சு. அந்த அறிக்கையை கச்சா புச்சான்னு கிழிச்சு போட்டு, இந்த அறிக்கையை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு உமா ஆனந்த் கத்தியிருக்கிறார். நீங்கள் ஏற்றுக்கிட்டா தான் ஆச்சரியம். ஏன்னா சாதியை ஒழிக்கிறது எப்படி, சாதி வெறியை ஒழிப்பது எப்படின்னு அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு தான் சாதி வெறியை ஒழிக்கக்கூடாது, சாதி ஒழிக்கக்கூடாது, சாதி இருந்துக்கிட்டே இருக்கணும்ல, சாதி வெறி இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் உமா ஆனந்துக்கு கோவம் வந்து கண்ணா அப்படின்னான்னு கிழிச்சு போட்டு மாநகராட்சி கூட்டத்திலையும் தகராறு பண்ணி மாநகராட்சி கூட்டத்தில் ஒரே கலேபரம். எல்லா கவுன்சிலர்களும் சேர்ந்து சுத்து போட்டு சம்பவம்னா சம்பவம், அப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்துச்சு மாநகராட்சி கூட்டத்தில் அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம், பார்க்க இருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல் வீச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த ஒரே ஒரு குறுக்கள் வர்றால் வழிவிடுங்கோ அப்படின்னு அந்த காமெடி ஒன்று வரும். அந்த மாதிரி ஒரே ஒரு கவுன்சிலர் பாஜகவிற்கு மாம்பழம் பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நீங்கள் என்னன்னு பாருங்கள், ஒரே ஒரு கவுன்சிலர், அதுவும் மாம்பழம் ஏரியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சோ கால்டு அப்பர் கேஸ்ட் அப்படி சொல்லுவோம். பிறப்பின் அடிப்படையில் தாங்கள் தலையிலிருந்து பிறந்ததாக நினைத்து கூடியவர்களாக நினைத்து கொண்டிருக்காங்களா சிலர். எஸ், அப்படி அவர் நினைக்கிறாரான்னு தெரியல. ஆனால் வேதத்திலும் புராணத்திலும் அவர்கள் தலையிலிருந்து பிறந்ததாகத்தான் சொல்லப்படுகிறது. அவங்களும் அதை நம்புகிறாங்க, அங்கிருந்து வந்தவர். ஸோ அவர் என்ன செய்கிறாரு, ஒரே ஒருத்தர் வந்ததுக்கு சாதி இன்னும் தொடரணும்னு வெளிப்படையா, சாதி வெறியை எப்படி ஒழிக்க முடியும், சாதி எப்படி ஒழிக்க முடியும், சாதி வெறியை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் கமிட்டி அமைக்கிறீங்களான்னு அந்த அறிக்கையை கிழிச்சு வீசுகிறார் என்று சொன்னால், மாம்பழம் மயிலாப்பூர் இவங்க சொந்தக்காரங்க ஒரு 10 பேர் 15 பேர் உள்ள எம்எல்ஏவாவோ கவுன்சிலராகவோ போனாங்கன்னா மற்ற பிற்படுத்தப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருடைய நிலைமை என்னன்னு யோசிங்க. சரி, ஒருவேளை ஆட்சி அதிகாரமே அவர்கள் கையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் மற்றவனையெல்லாம் இவங்க எப்படி நடத்துவாங்கன்னு யோசிங்க. அப்போ எவ்வளவு தூரம் இந்த வன்மம் இருந்துச்சுன்னா, இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, சம்பிரதாயம் காக்கப்பட வேண்டும். அவருக்கு வந்து கோபம் வருது. சம்பிரதாயத்தை எப்படி நீங்கள் சீரழிக்கலான்னு கேட்குறாரு. நான் உமானந்தை பார்த்து கேட்குறேன், உங்கள் சோத்தில் உப்பு இருக்கிறதா உமானந்த் அவர்களே? சிலருக்கு சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்காது, ஊறுகாய் தொட்டுப்பாங்க. ஊறுகாயில் கண்டிப்பாக உப்பு காரம்லாம் இருக்கும். ஊறுகாய் தொட்டு சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் கூட உப்பு காரம்லாம் இருக்கும். ஏன்னா உப்பு உடம்புல சேர்ந்தா கொஞ்சம் சொரணம் வரும், ரோஷம் வரும், சூடு வரும், நியாயமான கேள்விகளை கேட்க தோணும். உமானந்த் அவர்களுக்கு அது இருந்தால் என்ன நியாயமான கேள்வியை கேட்டிருக்கணும்? உங்கள் ஆட்சியில் நீங்கள் ஆதரிக்கக்கூடிய உங்கள் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களை நிலைநிறுத்த வேண்டும் என்று துடிக்கின்ற இந்திய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதர தாஸ் அவர்களுடைய ஆட்சியில் உங்கள் சாஸ்திரத்துக்கும் சம்பிரதாயத்துக்கும் விரோதமாக ஹிந்து பெண்களின் தாலியை நீட் என்ற பெயரில் அறுத்தார்களே, அப்பொழுது எங்க போச்சு உங்க கோபம் நான் கேட்கிறேன். கட்டிய தாலியின் மஞ்சள் காய்வதற்கு முன்பாக நீட்டு தேர்வு எழுதணுமா, தாலிய அறுத்து கீழே வச்சுட்டு உள்ள போன்னு சொன்னப்ப சோத்துல உப்பு போட்டு தின்றுக்கணுமா இல்லையா? நீங்கெல்லாம் இன்னைக்கு நீதிபதி சந்திர அறிக்கைன்னு உங்களுக்கு எல்லாம் கோபம் வருது இல்ல? அன்னைக்கு பொங்கி எழுந்து வெளியில வந்து கேட்டிருக்கணும், உண்ணாவிரதம் சாகும் வரை உண்ணாவிரதம் ஏதாவது செஞ்சு போராட்டம் பண்ணியிருக்கணும். நீங்க பண்ணீர்களா? நீட்டு தேர்வு வேண்டான்னு கிழிச்சு எரிஞ்சிருக்கணும். எங்கள் ஹிந்து பெண்களின் சம்பிரதாயத்தை கேவலப்படுத்துவதா காலில் கிடக்கும் மெட்டியை கலட்ட சொல்லுகிறீர்களே அன்னைக்கு கேட்டிருக்கணும். கேட்கல. இன்னைக்கு
இன்னைக்கு அரசு என்ன சொல்லுது? நீதிபதி சந்துரு என்ன அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? மத ரீதியிலான அடையாளங்கள். ஒரு பையன் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கிறான், ஒரு மாணவன். எந்த ஸ்கூல்லையும் வரக்கூடாதுன்னு சொல்ல போறதில்லை, வரலாம். யூனிஃபார்ம் ஒன்று இருக்கும், ஷூ கண்டிப்பாக போடணும்னு இருக்கும். சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன்னு சொல்லி அந்த பையன் ஷூ போடாமல் வரலாம், தாராளம் வரலாம், யாரும் ஒன்றும் சொல்ல போறதில்லை. ஆனால் ஒரு பையன் நெத்தியில் திருநீர் வச்சுட்டு வருவான், வரலாம். யார் ஏன் நெத்தியில் திருநீர் வச்சுட்டு வரேன்னு கேட்கக்கூடாது, கேட்க முடியாது. கேட்கக்கூடாது என்ன கேட்டால் கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன், கேட்க முடியாதுன்னு, கேட்கக்கூடாது, அது அவனுடைய உரிமை. அப்படி ஒருவேளை நீதிபதி சந்துரு அறிக்கையில் நெற்றியில் திருநீரிட்டு வரக்கூடாது என்று சொல்லியிருப்பார் என்று சொன்னால் முத ஆளா நான் எதிர்க்கிறேன். அறிக்கையில் அப்படி இருக்குதா? எடுத்துக்காட்டுங்க. அவர் என்ன சொன்னார்? சாதி ரீதியிலான அடையாளங்களை தவிருங்கள்னாரு. சாதிக்கு ஒரு கலராக கயிறு கட்டுறான் பயிலுக. முன்னாடி காசி கயிறுன்னு காசிக்கு போயிட்டு வந்தால் வாங்கிட்டு வருவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கருப்பு கலர் கயிறு. 40 வயதை கடந்தவர்களுக்கு தெரியும். நீங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது காசி கயிறுன்னு கையில் ஒன்று கட்டி விடுவாங்க இல்லையா? அதான கயிறு. இப்போ கலராக கயிறு வருது. ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு கலர் வச்சிருக்கிறான். அந்த சாதிய வண்ணத்தை பிரதிபலிக்கும் விதமாக கயிறு கட்டி மாணவர்கள் மறைமுகமாக அவனுக்குள்ள என்ன ஆகிறான்? அசம்பிள் ஆகிறான். ஓ, நீ இந்த கலரா, நானும் அந்த கலர், நீ இந்த கலர், அப்போ நீ நான்லாம் ஒரே சாதி, அவனும் ஒரே சாதியா, இவனும் ஒரே சாதியா, எப்படி அசம்பிள் ஆகிறான்? இது மாணவர்களுக்குள் மாணவர்களுடைய எதிர்காலத்தையே பால்படுத்துகிறது. இப்படி பால்படுத்தி விடக்கூடாது அந்த மாணவருடைய எதிர்காலம் என்பதற்காக சொல்லப்பட்டுச்சு. நீங்கள் அதை என் சாஸ்திரம் முக்கியம், என் சம்பிரதாயம் முக்கியம் அப்படின்னு நீதிபதி சந்துரு அறிக்கை கிழித்து எறிகிறீர்களே. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு மானம், சூடு, சொரணை, வெக்கம் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் இதே கயிறோட நீங்கள் சொல்கிற வண்ண கயிறுகளோடு ஒரே ஒரு மாணவனை நீட்டு தேர்வு எழுத அனுமதிச்சிருங்க. ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போடக்கூடாதுன்னு சட்டையை வெட்டி விடுறான். எல்லாம் ஹோம் ஸ்டேஜில் படுத்து கிடந்த மாதிரி படுத்து கிடந்தீங்க. ஹலோ, இருக்கீங்களா? இருக்கா? சப்ஜெக்ட் இன்னும் இருக்கு அப்படின்னு நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமையில் இருந்தீங்க. இப்போ எங்கேருந்து வருது உங்களுக்குலாம் கோபம்? என்ன நாட்டில் மக்களை எப்படி ஏமாற்றுகிறார்கள் என்று பாருங்கள் மக்களை. என்னத்தையாவது சொல்லி சரி, நான் என்ன கேட்குறேன், இப்போ இப்படியெல்லாம் எங்கள் சாஸ்திரங்கள் முக்கியம், எங்கள் சம்பிரதாயங்கள் முக்கியம், ரைட்டு. திருப்பி உடன்கட்டை ஏறுறதை கொண்டு வருவோமா? ஒரு காலத்தில் உடன்கட்டை ஏறுதல் சாஸ்திரமும் சம்பிரதாயமாக தான் இங்கே வச்சுருந்தீங்க. அது எதிர்க்கப்பட்ட போதும் இங்கே என்ன செஞ்சீங்க? இது சாஸ்திரத்துக்கு எதிரானது, சம்பிரதாயத்துக்கு எதிரானதுன்னு சண்டைக்கு வந்தீங்க. 8 வயசு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. அப்பமும் என்ன வந்துச்சு? இதே மாதிரி இல்லை, குழந்தை திருமணம் தடை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னபோது மனுநீதியில் சொல்லப்பட்டிருக்கிறது 8 வயதில் திருமணம் செஞ்சிடணும். ஏன்னா கௌரி கல்யாண வைபோகமே 8 வயது பெண் கௌரி என்றால் 8 வயது பெண்ணை ஒத்தவள். 8 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சோம். 8 வயசுல குழந்தை. அதான் அருள்மொழி அக்கா கூட இப்போ ஒரு இதில் அழகாக சொல்லியிருந்தாங்க, கல்யாண வீடுகளில் இந்த அப்பளத்தை தலையில் உடைக்கிறது, இந்த விளையாட்டெல்லாம் நடக்குதுல்ல, அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி அருள்மொழி அக்கா ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, அது வந்து அப்போ குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, குழந்தைங்களுடைய விளையாட்டு அது, குழந்தைகளுக்காக. இப்போ குழந்தையா இல்லை இவங்க, ஆனால் குழந்தையாக சித்தரித்துக் கொள்கிறோம். மனதளவில் குழந்தையாகத்தான் இவர்களை வந்து என்ன செய்கிறோம்? அதாவது 8 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும், கொடுக்கல. அது மனுசாஸ்திரத்துக்கு விரோதமானது. அதனால தான் கௌரி கல்யாண வைபோகமே இதெல்லாம் அப்படின்னு வழக்கறிஞர் அருள்மொழி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ஏன் நான் சொல்கிறேன்னா, அப்போ 8 வயசுல இப்போ திருப்பி உங்ககிட்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் சாஸ்திர சம்பிரதாயத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். எப்பா, பார்க்குற தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக நான் சொல்கிறேன், என்னுடைய கருத்தும் அதுதான், என்னுடைய தமிழ் கேள்வி சொந்தங்கள் 6 லட்சம் சொந்தங்களின் கருத்தும் அதான். எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு 8 வயசில் கல்யாணம் பண்ண முடியாதுப்பா. நீங்கள் தானே சாஸ்திர சம்பிரதாயத்தை கடைபிடிக்கணும்னு சொல்கிறீங்க, உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு 8 வயசில் கல்யாணம் பண்ணுவீங்க? தயாரா? சட்டம் அனுமதிக்காது, பிடிச்சி ஜெயிலில் போட்டுரும். சட்டத்தை தாண்டி ஆம் எனக்கு சாஸ்திரம் தான் முக்கியம். அப்போ உங்கள் வீட்டு பிள்ளைகளை நீங்கள் வெளிநாட்டில் அனுப்பி படிக்க வைப்பீங்க, உங்கள் வீட்டு பிள்ளைகள் கையில் கலராக கயிறு கட்டாது. அமெரிக்கா அனுப்புவீங்க, ஆஸ்திரேலியா அனுப்புவீங்க, கனடா அனுப்புவீங்க. உங்களுக்கு அடியாள் வேலை செய்கிறதுக்கு இங்கே நாங்கள் வேணும். நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளைகளை இப்படி கையில் கயிறை கட்டி விட்டு
சாதிய சண்டையை தூண்டி விடுவீங்க. திருப்பியும் சொல்கிறேன், ஆன்மீக கயிறுகளுக்கு இங்கே யாரும் எதிரி அல்ல, ஆன்மீக அடையாளத்துக்கு யாரும் எதிரி அல்ல. நெற்றியில் திருமண் இட்டுக்கொள்ள வேண்டுமா, அது உங்களுடைய நம்பிக்கை, இட்டுக்கொள்ளுங்கள். நெற்றியில் திருநீர், அது உங்கள் நம்பிக்கை. யாரேனும் அதை தடுத்தால் முதல் ஆளாக செந்தில்வேல் வந்து சண்டைக்கு வருவேன். வரேன், நிஜமாக வர்றேன். ஒருத்தன் சிலுவை போட்டிருக்கான், அது அவன் நம்பிக்கை. நம்பிக்கை. ஒரு இஸ்லாமிய பெண் வந்து புர்கா அணிந்து வருகிறது, அது அவங்களுடைய மரபு, அவங்களுடைய ஆடை. அந்த பெண்ணுக்கு அந்த ஆடை அவசியமா இல்லையா, அந்த பெண் ஃபைட் பண்ணுவா. அவங்க சமூகத்துக்குள்ள அதை பத்தி பேசுவாங்க. அப்ப இங்க பிரச்சனை வந்து வழிபாட்டு நம்பிக்கைகளில் நல்ல பிரச்சனை. சாதி ரீதியில சண்டை போடாங்கப்பான்னு ஒன்று சொன்னா அதை கொண்டு வந்து கிளவரா இங்க முடிச்சு போட்டு, இந்த அம்மா யாரு நேற்று வந்து, சார் ஒரே ஒரு கவுன்சிலர் சார், அதுக்கு ஏன் சார் இப்படி மூச்சை கொடுத்து கத்துறீங்கன்னா, அப்படி அல்ல நண்பர்களே, புரிஞ்சுக்கணும். இது இவங்க வந்து இந்த ஒரு பானை சொற்றுக்கு அப்படிமாங்கல்ல, அந்த மாதிரி இது வந்து ஒரு துளி நஞ்சு என்றாலும் நஞ்சு தானே. இந்த கருத்து நஞ்சுங்கிறேன். இந்த கருத்தியலை நான் நச்சு கருத்துன்னு சொல்றேன், நபரை அல்ல. இந்த கருத்தியலை நச்சு கருத்துன்னு சொல்றேன். ஆபத்தான கருத்து என்னெல்லாம். இப்போ இது வந்து நம்ம வந்து திருப்பி திருப்பி ஒரு இடத்துல நம்ம வந்து உறுதியாக இருக்கணும். பிள்ளைங்க படிக்கட்டும், வேலைக்கு போகட்டும். தேவதாசி முறை நீங்கள் பேசினாங்களே, ஒரு அம்மா பாடகி சின்மயினுடைய தாயார் வெளிப்படையாக சொல்கிறாங்க, தேவதாசி முறை வேணுங்கிறாங்க. அப்போ அடுத்த கேள்வி என்ன வரும்? யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்கள் செய்யட்டும். ஆமாம் தானே? இது நல்லதுன்னு யார் சொல்லுகிறார்களோ அவங்க தானே அதை செய்யணும். இது நல்லதுப்பா, உடம்புக்கு நல்லதுப்பா, அப்படியா நீ கொஞ்சம் குடிச்சு காட்டு, இது நல்ல சத்து நிறைந்த, இது ஒரு சத்து மாவு, உடம்புக்கு ரொம்ப நல்லது, இதை காலையில் ஒரு கிளாஸ் குடித்தா போதும், நீங்கள் சாப்பிடவே வேண்டாம்னு ஒருத்தர் சொல்கிறார், ஒரு சத்து மாவு தயாரிச்சார், கொஞ்சம் குடிச்சு காட்டுங்க. கேட்போம்ல, முதல்ல நீ குடி, உனக்கு எதுவும் பக்க விளைவுகள் வருதான்னு பார்ப்போம். அந்த மாதிரி ஏதோ ஒன்று நல்லதுன்னு சொன்னால் அதை நீங்கள் உங்ககிட்டேருந்து தொடங்குங்க. தேவதாசி முறை நல்லதான் சொன்னாங்க, இல்லை பார்த்தோம்ல. அப்போ ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன சார் ஒரு ஆள்னு விட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சமூகத்தை பின்னோக்கி இழுப்பதற்கான ஒரு முயற்சியை இவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் ஒரு கதா காலட்சேபம் பண்ணுற ஒருத்தர் பேசினார், நான் சொல்ல விரும்பலை. அவர் சொல்கிறாரு, உழைப்பால் உயர்ந்த ஒரு சமூகத்தை சொல்லி சொல்கிறார், தென் மாவட்டத்திலிருந்து உழைப்பால் உயர்ந்த ஒரு சமூகத்தை சொல்லி சொல்கிறாரு. இவங்க பாட்டனார் யார்? இவர் பார்ப்பனர், இவங்களுடைய பாட்டனார் அப்படி ஒருவர், அந்த உழைப்பால் உயர்ந்த சமூகத்தை சேர்ந்த ஒருவர் வந்து அந்த தெருக்குள்ள வந்துட்டாராம். அவரை தலைகீழாக கட்டி வைத்து அடித்தார் என்று அவர் பேசிய வீடியோ என்ற எண்ணமும் இருக்கு. இப்போ அதை நோக்கி இழுக்கிறாங்க, பின்னோக்கி இழுக்கிறார்கள். நம்ம அப்படி போயிடக்கூடாது. நம்ம வீட்டு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போட்டும் படிக்கட்டும், கல்லூரி போட்டும் படிக்கட்டும், நம்ம வீட்டு பிள்ளைங்களும் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போட்டோம். ஏன்னா இவங்க மட்டும்தான் அமெரிக்காலையும் இதுலேயும் கோலோச்சு கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாம் போய்விட்டன. அதற்கு அடித்தளமிட்டது திராவிட இயக்கம், குறிப்பாக முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அந்த கோபம் இவங்களுக்கு கலைஞர் மீது வேற எந்த வன்மமும் கிடையாது. டைடல் பார்க்க கொண்டு வராரு, மென்பொருள் பூங்காக்களை திறந்து விடுகிறார். இங்கே இருக்கக்கூடிய சாமானிய வீட்டு பிள்ளைகளும் மென் பொறியாளர்களாக மாறுகிறார்கள். அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஆன் சைட்டில் போகிறான். எல்லாமே மாறி போச்சு, பழைய காலம் மாறி இல்லை. எவனும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான். முன்னாடி கும்பிட்றன் ஜாமீன்னா இப்போ அது நடக்கலை. எல்லாவற்றிற்கும் காரணம் கலைஞர் என்று தெரிந்து அவர்கள் கலைஞரை எதிர்ப்பதற்கு நம்மளே அடியாளாக பயன்படுத்துகிறான். நம்ம வீட்டு பிள்ளைகளும் கொஞ்சமும் அறிவு இல்லாமல், யாரால் உயர்ந்தோம், யாரால் இந்த இடத்திற்கு வந்தோம் என்பதே தெரியாமல், யாரால் அந்த இடத்திற்கு போய் அமர்ந்தோமோ அவரை எதிர்ப்பதற்கு இவர்கள் ஆயுதங்களோடு புறப்படுகிறார்கள். இந்த நிலைமைலாம் மாறணும். வரக்கூடிய சந்ததிகளாவது தெளிந்து தான் இருக்கணும் என்பதை சொல்லி வந்து மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.